ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது, பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அங்கே சென்று திரும்பிய நம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசி வரும் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்ய. வணக்கம். கடந்த ஜூன் மாதம் இந்தியாவை சேர்ந்த குரூப் கேப்டனும் விண்வெளி வீரருமான சுபான்ஷு சுக்லா ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று பத்திரமாக பூமிக்கு திரும்பியிருந்தார். பல சந்தர்ப்பங்களில் அப்போதே பிரதமர் மோடி சுபான்ஷு சுக்லாவை தொலைபேசியிலும் பேசியிருந்தார், காணொலி காட்சி வாயிலாகவும் பேசியிருந்தார். அவர் விண்வெளி மையத்தில் இருக்கும் போதே பிரதமர் மோடி அவரிடம் காணொலி வாயிலாக பேசியிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு சிகிச்சை பெற்று வந்த சுபான்ஷு சுக்லா நேற்று இந்தியா வந்தடைந்தார். இந்தியா வந்தடைந்த அவர் தற்போது பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பின் போது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து எடுக்கப்பட்ட பூமியின் புகைப்படங்களை பிரதமர் மோடியிடம் காட்டி தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். மேலும் ஆக்சியம் 4 திட்டத்தினுடைய பேட்சையும் பிரதமர் மோடிக்கு சுக்லா வழங்கியிருக்கிறார். இது மட்டுமின்றி சர்வதேச விண்வெளி மையத்தில் அவருடைய அந்த அனுபவம் எப்படி இருந்தது, பயண நாட்கள், அதில் கற்றுக்கொண்ட பாடங்கள் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் சுக்லாவிடம் பிரதமர் மோடி கேட்டு பெற்றிருக்கிறார். அவரும் தன்னுடைய அனுபவங்களை பிரதமரிடம் தற்போது பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியா என்ன சொல்லி வருகிறது என்றால், சுபான்ஷு சுக்லாவினுடைய இந்த சர்வதேச விண்வெளி பயணம் என்பது அடுத்து இந்தியா மேற்கொள்ளக்கூடிய ககன்யான் திட்டத்திற்கு பல முக்கியமான வழிகாட்டுதலை வழங்கும் எனவும், இந்தியாவினுடைய பல விண்வெளி திட்டங்களுக்கு முக்கிய பங்காற்றும் என பிரதமர் மோடியும் மத்திய அரசும் தொடர்ந்து கூறி வருகிறது. அந்த வகையில் இவருடைய இந்த சர்வதேச விண்வெளி பயணத்தை இந்தியாவினுடைய விண்வெளியினுடைய அடுத்த கட்ட திட்டங்களுக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பது தொடர்பான விவரங்களையும் பிரதமர் மோடி சுக்லாவிடம் கேட்டு பெற்றிருக்கிறார். இது தவிர அவர் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்த போது பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அதாவது அந்த செடிகளை எப்படி வளர்ப்பது, அந்த சாம்பிளிங் என்று சொல்லப்படக்கூடிய அவற்றை எப்படி வளர்ப்பது என்பது குறித்தெல்லாம் ஒரு விரிவான ஆராய்ச்சியை மேற்கொண்டால் அது குறித்த விவரங்களையும் பிரதமர் மோடியிடம் சுபான்ஷு சுக்லா பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.